ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இப்போது நம்ம என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கோயில் பேர் எனக்கு தெரியாது. பட் ஆனால் பூர்ணி என்ன சொன்ன, ஊட்டத்தூர் சம்திங் தெரியலை. உள்ளே போய் சுத்த நர்த்தீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு முன்னாடி இருக்கிற கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்போவுமே வத்தாது அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. யாருமே இல்லை. யாராவது இருந்தாங்கன்னா கூட எப்படியாவது எடுக்கலாம். சரி வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல பழங்காலத்து கோயில். அபூர்வ நடராஜர். இங்கே உள்ள சாமியோட தீர்த்தத்தை வாங்கி குடித்தா அந்த சிறுநீரக கோளாறு வந்து தீர்ந்துருமாம்மா. வெட்டி வேரோட மாலை கட்டி அபிஷேகம் பண்ணுவாங்களாம்மா. அந்த தீர்த்தத்தை வாங்கி 48 நாள் வச்சு குடித்தோம்னா சிறுநீரக கோளாறு சரியாயிருமாம். இங்கே கொடுக்குற தீர்த்தையா? ஆமாம், தண்ணி இவ்வளோ இருக்கு. இந்த கிணறு தான் எப்பவுமே வற்றாத கிணறா? உண்மையிலே பெரிய விஷயம். இந்த வருது எவ்வளோ மீனெல்லாம் இருக்கு பாரு பிரியா. ஆமாம், மீன் மக்களுக்கு எப்பவுமே சொன்ன மாதிரி கைக்கு எட்டரை அளவு தூரம் தான் இருக்குது தண்ணி. எவ்வளோ மேலே இருக்குது பாரு தண்ணி. இதா இங்கே ஏதோ சாமி இருக்காங்களாம்மா. இங்கே அதை தண்ணி கிணறு எவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல தண்ணி. சூப்பராக இருக்குது தண்ணி. மீன் நல்ல பெரிய மீன் மேலால போச்சு. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது. பட்டு இன்னும் வெளி உலகத்துக்கு நல்லா தெரிய வரலன்னு நினைக்கிறேன். சுத்த நாரீஸ்வரர் கோயில் சரியாக பேர் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. பட் சூப்பராக இருக்குங்க கோயில் பார்க்குறதுக்கேவும். இதுதான் இந்த குளமாம்மா. இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வத்தாதாம்மா. எப்போயுமே கை எட்டுற தூரத்தில் தான் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கை எட்டுற தூரத்தில் தான் தண்ணி இருக்குது. அது யாரும் கை தொட்டக்கூடாதுங்கிறதுக்கோசரம் குளத்தை கம்பி போட்டு மூடி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது கோயில் பார்த்திங்கன்னா. வாங்க பார்க்கலாம், கோயிலை சுற்றி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது கோயில். குளத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமி காலபைரவர் இருக்கிறாரு. பிரியா, காலபைரவர் இருக்கார். காலபைரவர் உஸ்தவ நடராஜர் கோயில். கோயில் ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது. நல்லா இருக்குங்க. ஏதோ ஸ்தல சிறப்புகள் வச்சுருக்காங்க. ஸ்தலத்தை பஞ்சம் இதனோட சரி. சுயம்புலிங்கம்.
சுத்து வந்து காம்பவுண்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிளி பாருங்க அங்க இருக்கு கட்டிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே கிளிங்க, பச்சை கிளி. சாமியெல்லாம் கும்பிட்டு போகக்குள்ள கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலை இருந்தது. ஆனால் வந்து அது ஒரு சைடாக சாஞ்சிருந்தது. அதுக்கு என்னமோ அந்த ஒரு என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது என்னன்னு தெரியலை. அதான் அவங்க சொன்னாங்க. இப்போ பூர்ணியும் அண்ணாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது பேர் எனக்கு என்னன்னு தெரியலை. கோபுரம் பாருங்க ஜம்முன்னு இருக்கு. சும்மா கோபுரம் சும்மா ஜம்முன்னு இருக்கு. ஊருக்குள்ளே மட்டுங்க கோயில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஊர் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மக்கள் வந்து நிறைய இருக்க மாதிரி தெரியல, கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் வந்து நல்ல பழமை வாய்ந்த கோயிலெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. நல்லாவும் இருக்குது. முன்னாடி சீட்டில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பாப்பா இங்க 1 2 3 4 பேர். எங்க பார்க்கு? இது இங்கேயும் தண்ணி இல்லைங்க. இது என்ன டேம் பூர்ணி? கல்லணை அம்மாங்க. பாருங்க தண்ணி எப்படி போகுது பாத்தீங்களா? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓ அப்படியா? சாரி பஸ் தண்ணி வச்சு தேக்கி வச்சிருக்காங்க. நீக்குள்ள தண்ணி நிறைய தான் இருக்கு. பாருங்க எங்க சொந்தக்காரங்க எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. ஓ மை காட். 3 பேரும் சொப்பன நினைக்கிறேன். பாருங்க வா என்னம்மா வாந்தி எடுக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. தண்ணி பாருங்க எத்தனை இருக்குன்னு. அப்படியே எங்க வீட்டுக்காரப்புன்னு சொல்ல தூக்கி போனோம். சீக்கிரம் போய் நல்லா 4 ரீல்ஸ் எடுக்கலாம். ஏன் முதல்ல மிதந்துட்டு வருது? ஏ அழகா இருக்குல்ல. அந்த சன்லைட் இதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. லைட்டிங் நல்லா இருக்கு. பார்க் வந்தாச்சு. ஆனால் விளையாடுற காய்ஸ் ரெண்டும் தூங்கிக்கிட்டு இருக்குது. மூணுமே தூங்குது. என்னம்மா செருப்பு வேறு நான் இங்கே விட்டுட்டு இதே நான் கல்லணைக்கு இருக்க பார்க்குக்கு விளையாடுறதுக்கெலாம் வந்துட்டோம். பட் அந்த நம்ம குட்டீஸுக்கெல்லாம் தூங்கிட்டாங்க நல்லா. எப்படி எந்திரிப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ டயர்டு. எல்லாமே ஓகே நல்லா இருக்குது. பட் விளையாடுற வாய்ப்பு அவங்க இழந்து விட்டார்கள், தூங்கி விட்டார்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க. அது வேறு டைம் வேறு முடிஞ்சாமா. நம்மளும் வர்றதுக்கு டைம் முடிஞ்சும் போச்சு. சரி நம்மளே எங்கிட்ட 2 ரீல்ஸாவது எடுப்போம். நாங்கள் மட்டும் கொஞ்சம் நேரம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் விளையாடணும். ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஆளுகளும் யாரும் இல்லை. அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. குழந்தைகளும் தூங்கிட்டாங்க. இவங்களும் தூங்கிட்டாங்க. இவங்க முழிச்சு விளையாண்டாதான் நம்மளுக்கு ஒரு முசுவாக இருக்கும். அவங்களே தூங்கிட்டாங்க. அப்புறம் எங்கே போய் நம்ம விளையாடுறது? அதனால் கிளம்பிட்டோம் ரிட்டர்ன். பட் ஆனால் பிளேஸ் நல்ல பிளேஸ். என்னடா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? 2 பேரும் பாட்டு பாடிட்டு வந்தாங்க. என்ன பாட்டு தெரியுமா?
மீனம்மா அந்த சாங் தாங்க. அந்த சாங்கில் வந்து நடுவில் இருந்த வரி வந்து 2 பேரும் பாடிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இங்கேயும் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னா, அப்படியே நானும் கேமராவை தூக்கிட்டு எங்கேப்பா கோயிலை காணோம் கோயிலை காணோம் கோயிலை காணோம்னு பார்த்தா அதோடு அங்கே எட்டி பார்க்குறாரு பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர் அந்த கோயிலுக்கு தாங்க. நல்லா பாருங்கள் தெரியுறாரா? பஸ்ஸு மறைச்சிடுச்சு, இருங்க அந்த சைடு போனேன். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது இந்தா இருக்குது இங்கே இருக்காரு பாருங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஞ்சநேயர் கோயிலுங்க. இங்கே பாருங்கள் எத்தச்சோட ஆஞ்சநேயர் எவ்வளோ வளர்த்தியாக இருக்கிறார் ஜம்முன்னு. ஏன் இப்படி ஏறிட்டீங்க? சாப்பிட்ருடா. நாங்கள் முறைப்படி ஸ்டெப்பில் தான் வரும். இல்லை இல்லை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க, வா 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 சூப்பர். ஆஞ்சநேயர் பார்க்கும்போது இப்போ எவ்வளோ பெரிய உருவங்க ஆஞ்சநேயர். அவர் பாதத்தை தொட்டு வணங்கிக்கிங்க அனைவரும். டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நிறுத்தியிருக்கோம். 2 குட்டீஸும் காரில் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாப்பாவும் அஜயும் காரில் இருக்காங்க. டீ அப்புறம் எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். என்னது? பிஸ்கட்டு பிஸ்கட்டு டைகர் பிஸ்கட் இருக்கானா? ஆனால் உங்களுக்கு இருக்கே டைகர் பிஸ்கட்டு. சரியான டைகர் காட்டுக்குள்ள வச்சு பிடிக்க முடியலையாமா? சத்தியமான் பிஸ்கட். பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வெஜ்ஜு கோலா உருண்டைன்னு சொல்லிட்டு அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சாண்ட்விச் ஒன்று சொல்லியிருந்தது. அது போக ஒரு வெஜ் பர்கரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இல்லை, பூர்ணிமா வந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணது. சாப்பிட்டு என்ன சாப்பிட்ற சரி என்ன சாப்பிட? நான் பாதி நீ பாதி கண்ணு என்னங்க பண்ணு தர மாட்டேங்கிறா. இவளையெல்லாம் நம்பி எப்படி வாழ்க்கை நடத்துறாங்க பாருங்களே. கொஞ்சம் புரியுது. இவன் கிடக்குறான் நல்லா இருக்கு. பார்த்தீங்களா என்ன பண்ணுறாரு? பார்த்தீங்களா ஜாகே வளர்ப்பு கொஞ்சம் புரியுது. கோடி நான் வேற வாங்கிக்கிறேன். ஆச்சேவா இல்ல அது வேணுமா? அதான் அதான் ஏ அப்பா என்ன கொடுங்கடாலே. நான் எதிர்பார்த்தது வந்துருச்சு. அப்படி கடைசியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சு வேணும் இல்லைங்களா, அதனால் நான் ஒரு டீ மாமா ஒரு டீ போட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா டைம் நல்லா நடுராத்திரி ஆயிடுச்சு. தூக்கம் சரியான தூக்கம், போதை மொப்பாயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டோங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டோங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வரக்கு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். 11 மணி ஆயிடுச்சு. காலையில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 9:15 ஆகுது. இப்போ தான் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணேன். மாமா எப்போ எழுந்திரிச்சு எப்போ கிளம்பி வேலைக்கு போனாங்க அப்படின்னே தெரியல. கசகசன்னு கிடக்கு எல்லாம், அப்படியே இருக்குது. அப்படியே போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். திடீர்னு முடிவு பண்ணது தான், நம்மளாம் வந்து கிளம்பல. பூர்ணி வந்து கிளம்புறேன் வா அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை அமௌண்ட் எதுவும் எங்ககிட்ட இல்லை, இப்போதைக்கு வேண்டாப்பா,
நீ போயிட்டு வா, அப்புறம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இல்லை, நீ வா போகலாம், வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாமே வந்து பூர்ணி வீட்லேயே பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். பட் ஆனால் ஒரு நாள் தான் இவ்வளோ கோயில் சுற்றி இருக்கோம். உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதை தாண்டிலும் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா கோயிலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரம்மா கோயிலேருந்து எல்லா கோயிலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல 100 வருஷமாக அந்த கிணத்துல வந்து தண்ணி வற்றவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எப்படி அப்படின்னு தெரியல. கட்டட வேலையும் ஆகிட்டுருக்கு, தண்ணியும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அங்கே குடிக்கிறக்கும் அது தண்ணி தான். நாங்கள் குடிக்கிற தண்ணியை அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல பழங்காலத்து கோயில். யாரும் வர்றாங்களா என்ன அப்படின்னு சம்திங் தெரியலை. நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லா கோயிலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த கோயில் இன்னமும் ஒரு டிஃப்ரெண்ட், இன்னமும் மனசு வந்து ஒரு லேசாக நல்லா இருந்துச்சு. கோயிலுக்கு உள்ளே போனோன்னையுமே அந்த ஒரு அமைதி நல்லா இருந்துச்சு. இன்னும் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணினதுக்கு அப்புறமும் ஒரு டைம் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். ஊருக்குள்ளே தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஊருக்குள்ளே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கோயில் இருக்குது. நிறைய கோயில் ஈஸ்வரன் கோயில் தான் நிறைய அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய கட்டியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இது அந்த சைடு இன்னொரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சு, குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. இந்த தடவை வந்து இந்த ஒரு நாள் வந்து நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணி போனது உண்மையாலுமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ தான் எந்திரிச்சோம், மாமா வந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள் என்னென்னு பால் கொடுத்தேன், பிஸ்கெட் சாப்பிட்டு பாலை குடிச்சிட்டு 9:15 ஆகுது. எந்திரிச்சோடனே பால் ஆற்றி கொடுமா அப்படின்னு பால் ஆற்றி கொடுத்தேன். குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு படுத்திருக்கா. எல்லாம் முடிச்சு வைக்கணும். இதெல்லாம் கசகசன்னு கிடக்குன்னு பார்க்காதீங்க, இதெல்லாம் துவைச்ச துணி மேலேருந்து கொண்டு வந்து போட்டிருக்கேன். இன்னும் வந்து மடிக்கலை, சரிங்களா? அது போக இதெல்லாம் கழுவணும் ஃபுல்லாக. டீ வச்சு குடிச்சிட்டு போயிருக்காங்க, இந்த டீ நான் குடித்தாச்சு. கழுவணும். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலை, சரிங்களா? அதை தாண்டில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமயபுரம் அங்கே கோயிலில் வாங்கினது. எனக்கு வந்து இந்த இலந்தக்காய் ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். பூர்ணி இது நல்லாவே இருக்காது, இது எதுக்குடி வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்டால். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா இருக்குங்க தெரியுமா? சின்ன இலந்தக்காயை விட பெரிய இலந்தக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டோம் இல்லைங்களா, என்னோடய ஜாதகமும் மாமாவோட ஜாதகமும் இங்கே இருக்குது. அப்புறம் நம்ம கோயிலில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க, 3 எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து நம்ம சாமிக்கிட்ட வச்சுட்டோம். இன்னும் சாமிக்கு வந்து நம்ம இது போடலை, விளக்கு போடலை. இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போடலான் இருக்கேன். இந்த ஃபோட்டோ தான் வந்து நான் அங்கே வாங்கின ஃபோட்டோ, சமயபுரம் மாரியம்மன் கோயிலில். குங்குமம் வாங்கினேன், ப்ளஸ் குங்குமம். அப்புறம் என்ன வாங்கினேன்னா வளையல் வாங்கினேன். இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை, முன்னாடி இருந்துச்சு ப்ளைன் வளையல், உடஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் 20 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு வளையல் இது, ரெயின்போ வளையலாக சம்திங், இதே பேர் என்னமோ சொல்லுவாங்க, தெரியுதுங்களா? இது வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். கண்ணாடி வளையல் இல்லைங்களா, அதனால் 2 வந்து டுமில் புஸ்கா ஆயிடுச்சு கொண்டு வரையில். மற்ற இவ்வளோ வளையல் தான் மிச்சம், 2 4 6 8 வளையல் தான் மிச்சம். மற்ற எல்லா வளையலும் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இது. இது வந்து எனக்கு 100 ரூபாய்க்கு கிடச்சிது இந்த வளையல். வேறு வந்து அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடிஞ்சு. புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.